இப்போ இந்த நிறைய வெட்டி பசங்க சுத்துவானுங்க. ஏய் நாங்களாம் யார் தெரியுமாடா, டேய் நாங்களாம் தேவர்ரா, டேய் நாங்களாம் வன்னியர்ரா, டேய் நாங்களாம் நாடார்ரா, டேய் நாங்களாம் கோனார்ரா, டேய் நாங்களாம் கவுண்டர்ரா, டேய் நாங்களாம் அதுரா, டேய் நாங்களாம் இதுரா, டேய் நாங்களாம் ஆண்ட பரம்பராடா, டேய் நாங்க இவங்க வம்சம்டா, டேய் நாங்க அவங்க வம்சம்டா, டேய் எங்க வீட்டு பிள்ளைங்கள எவன் தூக்குனாலும் நாங்க வெட்டி கொள்ளுவோம்டா, டேய் அப்படிமானுங்க. அவனுங்க மூஞ்சிலலாம் காரி துப்பணும் சார், காரி துப்பணும். இங்க 2 பேரும் ஒரே சமூகம் தான்டா, ஏன்டா வெட்டி கொண்டானுங்க? 2 பேருமே கல்லர்னு சொல்லக்கூடிய முக்குளத்தோர்ல வரக்கூடிய ஒரு சமூகம். இவங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ராகவிங்கிறவங்களுக்கு அவங்களுடைய அம்மா ஃபோன் பண்ணி, நீ வீட்டுக்கு வந்துருமா, நாங்களா பேசி கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். ஒரு ஏமாந்து போய் இந்த ராகவிங்கிறவங்க அவங்க அம்மா பேச்சை கேட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு 15 நாள் ஆச்சு, அவங்கள்ட்ட இருந்து எந்த விதமான பேச்சு மூச்சும் இல்லை. அப்போ என்னடா அது, நம்மளுடைய மனைவி இந்த மாதிரி போனாங்க, கூப்பிட்றேன்னு சொன்னாங்க, அவங்கள கான்டாக்டே பண்ண முடியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்கிற ஒரு பயத்தில், அச்சத்தில், பதட்டத்தில் சதீஷ்குமார் என்ன பண்ணுறாரு, மேலூர் காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி என் மனைவியை காணோன்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு. ஸ்டேஷனுக்கு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க. எப்படி சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பானுங்கன்னா, அங்கே நீ எங்கள் கூட தான் வரேன்னு சொல்லணும், அங்கெல்லாம் போகக்கூடாது, நான் சதீஷ்குமார் கூட போக மாட்டேன், எங்கள் அப்பா அம்மா கூட தான் போகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பானுங்க. இந்த பொண்ணு அங்கே சரின்னு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்புறம் தான் ஸ்டேஷன் வர முடியும். கூப்பிட்டு வந்ததும் காவல்துறை முன்னிலையில் இந்த பொண்ணு நான் கணவர் கூட தான் போவேன், கணவர் சதீஷ் கூட தான் போவேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால போலீஸ் வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணை சதீஷ்குமார் கூட அமுச்சு வச்சிருக்காங்க. இப்போ இந்த ராகவியும் சதீஷும் பைக்கில் வரதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஸ்டேஷன்ல இருந்து வந்த 1 மணி நேரத்தில் பின்னாடியே போய் ராகவியினுடைய இந்த அப்பன், அவனுடைய அண்ணன் ஒருத்தன், அந்த பொண்ணுடைய அண்ணன் ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருக்கானா, அவனுக்கு வேண்டப்பட்டவனுங்கெல்லாம் சேர்ந்து அவங்க பைக்கு மேல காரை ஊட்டி ஏத்தி கொடூரமான முறையில் சதீஷ்குமார், அதாவது கொடூரமான முறையில் சதீஷை கொண்டிருக்கானுங்க. எல்லாரும் மாதிரியும், எல்லா பெண்கள் மாதிரியும் நானும் பொட்டு வைக்கணும், பூ வைக்கணும், நானும் தாலி கட்டிக்கணும், நானும் மற்றவங்க முன்னாடி நடக்கணும், நானும் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் முன்ன நிற்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடாதா? அந்த உரிமை அந்த பொண்ணுக்கு இல்லையா? என்னடா பெரிய வெங்காய தாலி சென்டிமெண்ட்னு பொட்டு, மெட்டி, கொலுசு, இதெல்லாம் எவன்டா கண்டுபிடிச்சான்? இதெல்லாமாடா ஒரு பொண்ணை கட்டுப்படுத்தும்? இதெல்லாமாடா ஒரு ஆணையும் ஒரு பொண்ணையும் விசுவாசமா வாழ வைக்கும்? ஒரு ஆணைய பொண்ணையும் விசுவாசமா வாழ வைக்கிறதுக்கு தாலி, மெட்டி, பூ, பொட்டு, இந்த கன்றாவிலாம் காரணமா இருக்க முடியாது. அது 2 பேர்த்தோட மனசு சம்பந்தப்பட்டது, விசுவாசம் சம்பந்தப்பட்டது, அன்பு சம்பந்தப்பட்டது, காதல் சம்பந்தப்பட்டது.